ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் நபர் உன்னிடமிருந்து ஒன்றை எதிர்பார்க்கின்றார். அது பணமோ காசோ சொத்தோ எதுவுமே அல்ல. உன் அன்பை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கின்றார். ஆனால் உன்னால் அவருக்காக சிறு நேரம் கூட ஒதுக்க முடியவில்லை. கேட்டால் எனக்கு வேலை இருக்கின்றது அப்படி இப்படி என்று சொல்லி அவரை தொடர்ந்து நிராகரிக்கின்றாய், புறக்கணிக்கின்றாய். அவர் மனதை காயப்படுத்துகின்றாய். ஒரு உண்மையான அன்பு கிடைப்பது இக்காலத்தில் எவ்வளவு கடினமான விஷயம் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருந்த சமயத்திலும் உனக்கு ஒரு உண்மையான அன்பு, உயிரான அன்பு உனக்கு ஒன்று என்றால் உடனே துடிக்கும் அந்த அன்பை நீ இப்படி நிராகரிக்கலாமா? இப்படி புறக்கணிக்கலாமா? இவ்வாறு அலட்சியம் செய்யலாமா? இது தவறு தங்கமே. எப்பொழுதும் உண்மையாக அன்பு வைத்தவர்களை ஏங்க வைக்கக்கூடாது. அவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்க வேண்டும். இவர்தானே, இவர் நம்மை விட்டு எங்கும் செல்ல மாட்டார் என்று ஒரு அன்பை அலட்சியப்படுத்தும் பொழுது கூடிய விரைவில் அந்த அன்பு முடிவுறும் நிலைமை ஏற்பட்டுவிடும். அந்த நிலைமையை உன்னால் தாங்கிக் கொள்ளவும் முடியாது. இருக்கும் பொழுது அலட்சியமாக நினைப்பதும் பிரிந்த பின்பு பொக்கிஷமாக நினைப்பதும் காலத்தின் கையில்தான் இருக்கின்றது. இருக்கும் பொழுதே அதன் அருமையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கேள். கல்லாக இருந்தாலும் தகுதியுள்ளவனின் கைகளில் கிடைக்கும் பொழுது அது வைரமாக மாற்றப்படுகின்றது, ஜொலிக்கப்படுகின்றது. இதுவே வைரமே கிடைத்தாலும் தகுதியற்றவரின் கையில் கிடைத்தால் அது கல்லாக கூட பாவிக்கப்படுகின்றது. தகுதி என்பது ஒருவரின் கையில்தான் இருக்கின்றது. இப்பொழுது உன் கையில் இருக்கும் அந்த அன்பு உனக்கு வைரமான அன்பு. அதை நீ இப்பொழுது கல்லாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். காலப்போக்கில் அவர் வைரம் உன் வாழ்க்கையில் கிடைத்த பொக்கிஷம் என்பதை நீ உணர்வாய். உணரும் சமயத்திலும் அந்த அன்பு உன் அருகிலேயே இருக்கும் என்று நினைத்தால் அது தவறு. எனவே இருக்கும் பொழுதே அந்த அன்பை சந்தோஷமாக பார்த்துக்கொள். பிரிந்த பின்பு வருத்தப்படுவது முட்டாள்தனம். இருக்கும் பொழுது அனுபவிப்பரே புத்திசாலி. என் பிள்ளையான நீ இத்தனை நாட்களாக முட்டாள்தனத்தை செய்துவிட்டாய். இனிமேலாவது வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொண்டு உனக்கு தேடி வரும் அன்பை பயன்படுத்திக்கொள். அந்த அன்புடன் நீ சந்தோஷமாக இரு. அந்த அன்பை இழந்தால் உனக்குத்தான் கஷ்டம். அவர் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பதும் பொன்னோ பொருளோ எதுவுமே இல்லை. ஆபரணங்கள் எதுவும் அவருக்கு தேவையே இல்லை. உன்னுடைய உண்மையான அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கின்றது. அதை கூட உன்னால் கொடுக்க முடியவில்லை என்றால் உன்னை விட முட்டாள் உலகத்தில் எதுவும் இல்லை. மனிதர்களின் மனதை புரிந்து நடந்து கொள் தங்கமே. அதுதான் உன் வாழ்க்கையின் சிறந்த பொக்கிஷம். அதனை மனதில் வைத்துக்கொள். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.